Hey guys, welcome back to Narancha channel. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஈஸியர் ரைட் அண்ட் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். ஆக்சுவலாக நான் தங்கிட்டு இருக்க இடத்துக்கு ஆப்போசிட்லேயே பீச்சஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே ஈஸியரில் இருக்க பீச்சுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு விம்மா அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கேன். நான் எனக்கு என் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் ஆகும் இங்கே வர்றதுக்கு. ஈஸியர்னு சொன்னாலே எனக்கு என்னோடய காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வருது. என்னோடய காலேஜ் ஈஸியரில் தான் இருக்குது. நான் இங்கே தான் படித்தேன் 4 வருஷம் படித்தேனே கண்டு ரொம்பலாம் ஊர் சுற்றது கிடையாது. ஹாஸ்டல்லே தான் மேக்ஸிமம் இருப்போம். வீக்கெண்ட் எப்போயாவது தான் வெளில வருவோம். பஸ்ஸில் வருவோம், சத்தியம் போவோம், படம் பார்ப்போம், திருப்பி பஸ்ஸில் வருவோம், வெளில சாப்பிடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சு. அதோட மற்றபடி காணத்தூர்லேயே 4 வருஷமாக ஓடிடுச்சு. சென்னை ஃபுல்லாக ஒழுங்காக சுற்றவே கிடையாது. ஆக்சுவலாக ஏன் நான் இங்கே இருக்கிற பீச்சுக்கு வரேன், வர வழியில் மெரினா பீச்சு, அடியார் பீச்சு, திருவான்மியூர் பீச்சு எல்லா பீச்சும் இருந்துச்சு. அது எல்லாமே வேணாம் எனக்கு. நான் ஈஸியரில் இந்த காணத்தூர் பீச்சுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வரேன்னா, நான் காலேஜ் டேஸில் படிக்கிறப்போ இந்த காணத்தூர் பீச்சுக்கு நாங்கள் போவோம் வீக்கெண்டில். சும்மா ஈவினிங் சும்மா நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே. ஸோ பசங்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஈவினிங் கிளம்பி போயிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நேராக அதே ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பீச் வந்துடும். பீச்சுக்கு போய்ட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வருவோம். அங்கே பீச் ரொம்ப நல்லாயிருக்கும். யாரும் இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். நீங்கள் ஜாலியாக குளிச்சிக்கலாம், அவங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, டிஸ்டர்பாக இருக்காது, ப்ரைவசியாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் அந்த பீச்சு ஓரமாகவே ஒட்டி ஃபுல்லாக மரமாக நிறைய இருக்கும். இந்த சவுக்கு மரம் இருக்குல்ல, அந்த சவுக்கு மரம் காடு மாதிரி அங்கே நிறைய இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். அங்கே நல்லா நிழலாக நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க மாதிரி. அதனால் அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் நினைக்கிறேன். அந்த சவுக்கு மரம் எல்லாம் பார்த்தோன்னா வாட்ச்மேன்லாம் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அது ஞாபகம் இருக்குது, 4 இயர்ஸ் முன்னாடி போனது. ஸோ அந்த பீச்சுக்கு போகலாம், அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஈஸியர் வந்தாச்சு, வெட்டுவாங்கண்ணியில் இருக்கேன் இப்போ நான். கரெக்டாக டைம் 2:30 ஆகுது. இங்கே ஈஸியர்னு வந்துட்டாலே லெஃப்டில் எந்த வழி போனாலுமே அது நேராக பீச்சுக்கு தான் போகும். ஓகே, ஒரு சிலது ப்ரைவேட் பீச்சஸாக இருக்கும், ஒரு சிலது நார்மலாக எல்லாருமே போகிற பீச்சஸாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ உத்தண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவிட்ட வந்தாச்சு. இந்த உத்தண்டி சொன்னாலே எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, இந்த உத்தண்டி வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், காலேஜ் படிக்கிறப்ப டெய்லியும் மார்னிங் ரன்னிங் வருவோம். ஒரு டீமாக ஒரு 6 பேர் 7 பேர் எழுந்திருப்போம். மார்னிங்கு ஒரு 4:30 இல்லை 5 o'clock நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. மார்னிங் இன்னொருத்தர் எழுப்பி ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டு ஷூலாம் போட்டுக்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டு டெய்லி காலையில ரன்னிங் வருவோம். நல்லாயிருக்கும். எங்கள் காலேஜ் வந்துருச்சு ரைட் சைடில். ஸோ என்னோடய காலேஜ் வந்துருச்சு ரைட் சைடில் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வருஷம் ஆச்சுன்னே சொல்லலாம். ஒரு டைம் நின்றுட்டு பார்த்துட்டு போவோம். தி அமட் யூனிவர்சிட்டி Academy of Maritime Education and Training deemed to be university under Section 3 of UGC Act 1956. ஸோ நான் சொன்னேன்ல, இதுதான் எங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸு. அண்ட் எங்கள் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு வழி போகுது. இதில் போனாலுமே பீச்சு தான். ஸோ எங்களுக்கு வீக்கெண்ட் போர் அடிச்சிச்சுன்னா, டைம் பாஸ் ஆகல அப்படின்னா பீச்சுக்கு கிளம்பி வந்துடுவோம். ஆக்சுவலாக பீச்சுக்கு போகிறதே ஒரு போர் அடிச்சிருச்சு சொல்லப்போனால். பீச்சில் பக்கத்தில் வச்சுட்டு அடிக்கடி போயிட்டு பீச்சுக்கே போக மாட்டோம், ஹாஸ்டலில் தான் இருப்போம். ஆக்சுவலாக ஹாஸ்டல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்போ ஒரு கேம் ஃபேமஸ், கவுண்டர் ஸ்ட்ரைக் கேமு. அந்த ஷூட்டிங் கேம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த கேம் தான் போட்டு விளையாடிட்டே இருப்போம் நாங்கள் 10 பேராக. அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு 0 டிகிரி. ஸோ இங்கே 0 டிகிரின்னு ஒரு ஜூஸ் கடை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட ஃபேவரட் ஜூஸ் கடை. அண்ட் இந்த ஜூஸ் கடைக்கு வந்தாலே என் ஃப்ரெண்டு நவீன் தான் எனக்கு ஞாபகம் வருவான். எப்போயுமே நாங்கள் வருவோம். அண்ட் செமஸ்டர் அப்போ கூட பார்த்திங்கன்னா நைட்டு எல்லாம் படிச்சுட்ருப்பாங்க. நானும் என் நவீன் என் ரூம்மேட்டும் நைட்டு 10 மணிக்கு இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். இந்த ஜூஸ் கடையில் ஃபேமஸான ஜூஸ் எது பார்த்திங்கன்னா சாக்கோ சிக்கு தான். 50 rupees. நல்லா திக்காக ஒரு 1/2 liter கிளாஸில் கொடுப்பாங்க. செம்மையாக இருக்கும், குடித்தாலே ஃபுல்லாகிடும். இந்த 0 டிகிரி இன்னமும் இருக்குது. அண்ட் இன்னமும் அதில் வேலை செய்கிற அண்ணன் பார்த்திங்கன்னா நாங்கள் காலேஜ் முடிச்சது பாருங்கள் ஒரு 5 years மேலே ஆகிடுச்சு. இன்னமும் அங்கே போனோன்னா அந்த அண்ணன் ஞாபகம் வச்சுருப்பார். ஓ வா, செம்மையாக இருக்குது. நிறைய பேர் வண்டி நிறுத்தி இந்த வியூவை ரசிச்சிட்ருக்காங்க. அப்பா, நிறைய பேர் குளிக்கிறாங்க கூட. நம்ம போவோம் பீச் பக்கத்தில் போனோம்னா
ஸோ கைஸ் எந்த லெஃப்ட் எடுத்தாலுமே வந்து போகலான்னு நான் சொன்னேன். பட் ஆனால் வந்து அந்த போகிற லெஃப்ட் எல்லாத்தையும் தாண்டிட்டு பீச்சுக்கு வழி இல்லாத ஒரு லெஃப்ட்லாம் போயிட்டு தேடிட்டு வந்துட்டேன். எல்லாமே பார்த்தோன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. எட்ஜில் பார்த்தேன் கடைசி வரைக்கும் போகுது. கடைசியில் போட்டு ஒரு கேட்டை போட்டு மூடிடுறானுங்க. இல்லைனா வந்து அப்படியே முள்ளுச்செடி மாரி வந்து ரோடே இல்லை பீச்சுக்கு உள்ளே போகிறதுக்கு. ஸோ பட் கண்டிப்பாக வந்து பீச்சு உள்ளே நான் வந்து போனால் பீச் பக்கத்தில் வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். ஸோ அதனால் வந்து அப்படியே போயிட்டே இருப்போம் எவ்வளோ தூரம் வேணாலும். மகாபலிபுரம் தான் நம்ம லிமிட்டு. அது வரைக்கும் போயிட்டு எந்தாவது ஒரு லெஃப்ட்டில் வந்து பீச் உள்ளே போகிற மாதிரி வழி இருக்கான்னு பார்த்துட்டு அது வரைக்கும் போகிறேன் நான். போகலான்னு சொல்லிட்டு நான் கடைசியில் இந்த கோவளம் வரைக்குமே வந்துட்டேன். லெஃப்ட் எடுத்தால் கோவளம், ரைட் எடுத்தால் கேளம்பாக்கம். இதுதான் இந்த ஜங்ஷனு. ஸோ இப்படியே போனால் எஸ்எஸ்என் காலேஜ் வரும். ஒரு டைம் எஸ்எஸ்என் காலேஜ் அந்த கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு ஜாலி பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த ஞாபகம் வந்துச்சு அதை பார்த்தோன்னே. எல்லாமே சுடுகடாவாக இருக்குது. இப்போ நான் உள்ளே போனால் கண்டிப்பாக வண்டி எடுக்க முடியாது. So better stay here or let's go. ஏதோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு. இருக்காங்க. நடுவில் வந்து ரெட் டாட்ஸோட வந்து சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. பாவம் உயிருக்கு போராடிட்டுருக்கு. உயிர் இருக்கானு தெரியல. உயிர் இருக்குது பட் ஏன் பறக்க மாட்டேங்குன்னு தெரியலையே. எழுந்துரு 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 எழுந்துரு. அதால் வந்து காற்று வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஸோ வந்து நான் வந்து மறைச்சிக்கிறேன். ஸோ நல்லா கெட்டிமாக பிடிச்சிக்கிச்சு என்னோடய கையை. செல்ஃபி வித் பட்டர்ஃப்ளை இது புதுசாக இருக்குல்ல. ஆக்சுவலாக வந்து பறக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு மண்ணில் விடாமல் ஒரு செடி மேலே வச்சுருவோம். சப்போஸ் பறக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். உள்ளே வச்சுருவோம், அப்போ தான் காற்றடிக்காது. ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். காற்று கம்மியாக இருக்கும் அண்ட் இது உள்ளே வந்து காற்று அடிக்காது சரியா. ஸோ செடியாக இருக்குது. ஓகே, டைம் கரெக்டாக 4:35 ஆகுது. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. நான் இங்கே வந்துமே வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு.
உணர்மா இந்த பீச்சோட காற்றும் இந்த பீச்சோட சவுண்டுமே வந்து கேட்டுக்கிட்டு இங்கே உட்காந்துட்டேன். சொல்லப்போனால் படுத்துட்டேனே சொல்லலாம். கடலுக்கு வந்துட்டு குளிக்காமல் போனால் ரொம்ப தப்பு. அதனால் வந்து கடலுக்கு போய் இப்போ நான் வந்து குளிக்க போகிறேன். அண்ட் என்னோடய GoPro கேமராவை நான் கூட எடுத்துகிட்டு போக போகிறேன். ரெடி ஆகிட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ குளிக்க போகிறோம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஆல்ரெடி நான் போய் ஃபஸ்ட்டு காலை வச்சுட்டு வந்துட்டேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கேமராவோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீல போய் குளிக்க போகிறேன். அண்ட் நான் பேசுகிறது பக்கமே கேட்குற சொல்ல விண்டு தோணுது ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஓகே ஐ டச் த வாட்டர். சில்லுன்னு இருக்குது. ஈவினிங் டைமில் கொஞ்சம் லைட்டாக சில்லுன்னு இருக்குது. பாக்கெட்டில் எதுவும் இல்லை. ஓகே GoPro time. வந்து எந்த அளவுக்கு போஸ்ட்டாக வந்து தண்ணி எந்த அளவுக்கு போஸ்ட்டாக வந்து எந்த அளவுக்கு போஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மண் தான் சேர்ந்து வருது. கேமராவில் மண்ணு போக முடியல. சரி தண்ணியை தொட்டுட்டேன். என்னோடய பாதி முட்டிகள் நினைஞ்சு போச்சு. இப்போ வந்து தண்ணி உள்ளே போக போகிறேன். இப்போ நான் ஆக்சுவலாக கடலில் குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பேக் வந்து எனக்கு குளிச்சாக வச்சு நான் உள்ள அப்படியே குளிச்சுக்கிட்டே நான் நவுந்து அப்படியே இங்கே வந்து குளிச்சே இருக்கேன். பிடிச்சிப்பாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர்றதுன்னா வந்து இங்கே வாங்க. அண்ட் ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கும்பலாக ஒரு 10 பேர் வரணும். பைக் ட்ரிப்பு போய் பீச்சுக்கு போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டான ஒரு பீச் சொல்லுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ரொம்ப நிறைய பேர் குளிக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து யாருமே குளிக்கல. டச் ஃபுல்லாகவே பீச்சில் நீங்கள் வேணாலும் குளிக்கலாம். யாரும் வரமாட்டாங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அண்ட் நைட் டைமில் மட்டும் போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு எல்லோரும் கிளியர் ஆகிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு மட்டும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்தமாதிரி தனியாக வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த இடத்துல நல்லா மெரினா பீச் போனீங்கன்னா அங்கே மெரினா பீச் போனீங்கன்னா அது வேறு மாதிரி என்ஜாய்மெண்ட். அங்கே வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக நிறைய நீங்கள் பார்க்கலாம். அண்டு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா வாங்கி சாப்பிட்லாம். இங்கே அப்படிலாம் கிடையாது. அண்ட் அங்கே வந்து நைட் டைமில் 7 o'clock மேலே இருக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தா 6 o'clock மேலே வந்து இருக்க முடியாது. அந்த 6 o'clock முன்னாடி வந்து எல்லோரும் கிளம்பிடுவாங்க. கொஞ்சம் இருக்க வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப சேஃப் கிடையாது. அதனால் வந்து எல்லாருமே போயிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஈஸியாக பீச் போனோம். பார்த்தீங்களா உள்ள இங்கே ரோட்லேருந்து கடலுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா பாதி தூரம் தான் வந்து கொஞ்சம் போகிற மாதிரி ரோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பீச் சேண்டு தான். அந்த பீச் சேண்டில் வந்து இப்போ வந்து பீச் சேண்ட் வந்து இது வெட்டாக இருந்துச்சுன்னா வந்து பைக் வந்து நல்லா போகும். பட் ஆனால் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா வந்து வீல் வந்து ரொம்ப ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு இயர் போட்டுட்டு ஃபுல்லாக முடியல. RPM பார்த்தீங்கன்னா வந்து 7000 சுற்றுது. அப்பயே வந்து வண்டி நவர மாட்டேங்குது. நான் காலை வச்சு தான் நோத்திட்டு போகிறேன் நான். ஸோ அந்தளவுக்கு பீச் சேண்டில் வந்து ஓட்டவே முடியல வண்டியை. நான் நல்ல வேலை நான் நினச்சேன் வந்து நான் நினச்சேன் வண்டி மாட்டிகிட்டு தள்ள விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இட்ஸ் ஓகே, கரெக்டாக போயிடுச்சு. இவங்க வந்து இன்னும் டோரை சரியாக மூடலன்னு நினைக்கிறேன். டோர் கோவளம் ஜங்ஷன் ரோடு. லெஃப்ட் போனால் கேளம்பாக்கம் ஆல்ரெடி சொன்னேன். ரைட் எடுத்தால் கோவளம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இயர் வந்து சரியாக தெரியல. 2017 நினைக்கிறேன். கோவளத்தில் ஒரு செம்ம இன்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு அள்ளு விட்டுருச்சு. பைக்கு காணாமல் போச்சு, தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இன்சிடென்ட் நினச்சேன் அந்த பீச்சில். எனக்கு ஈவினிங் டைமில் அது ஒரு பெரிய கதை.
ஸோ அதனால் எங்கே போனாலுமே சரி ஃபோனில் வந்து சார்ஜோடு தான் போகணும். அன்றைக்கி ஃபோன்லேயும் எங்கிட்ட சார்ஜ் இல்லாமல் ஃபோன் ஆஃப் ஆகிட்டு வண்டி எங்கே விட்டேன்னு தெரியாமல் சுற்றி ஒரு அரை மணி நேரமாக சுற்றி தேட்டுறேன். அதுக்குள்ளே 7 மணி ஆகிடுச்சு. அப்புறம் கோவலம் ஆளுங்களால ரொம்ப பயங்கரமானவங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம மாதிரி யமகா வண்டி R15 வண்டி 2017 அப்போலாம் இதுதான் ஃபேமஸ்ஸு. இப்போ தனியாக நிற்கிது, எங்கே இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அலைஞ்சு சுற்றி ஒருத்தர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு ஹெல்ப் பண்ணி, அந்த ஹெல்ப் பண்ணவர் பார்த்தா ரொம்ப டெரராக இருந்தார். எங்கே நம்ம ஏமாத்திட்டு வரோன்னு பயந்து. ஆக்சுவலி நான் தனியாக இருந்தேன், அதான் பிரச்சனை. கூட யாராக இருந்தாங்கன்னா கொஞ்சம் தைரியம் இருந்திருக்கும். தனியாக இருந்தேன், அதுவும் பிரச்சனை. ஸோ அது ஒரு பெரிய இன்சிடெண்ட். அதெல்லாம் மறக்கவே முடியாது லைஃப்பில். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, bye. Naren's Choice. It's your channel. Subscribe and like, comment, whatever you can do with my channel.